பிரியாணி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? எப்படியாவது இந்த ஆணியை பிடிங்க ஆகணுமே. நான் போன நேரம் கும்பல் இல்லை, சரி ஆணியை பிடுங்கிறது ரொம்ப ஈஸின்ட்டு நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. சரி வாங்குறதுக்கு தான் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வேற விஷயத்துக்கு வந்திருக்காங்க. பேசுறது மட்டும் தமிழ் கலாச்சாரம் பேசுங்க, ஆனா கூட்டிட்டு வர்றது வெளி மாநிலத்துல இருந்து. சரி நமக்கு அந்த வேலை ஆணி பிடுங்கிறத பார்ப்போம். 250 ரூபா ஒரு பிரியாணி, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ வாங்கிக்கிட்டு அப்படியே இலை இருக்கான்னு கேட்டேன். இல்லை நாங்கள் உட்ரா மார்க்கெட்டுக்கு வண்டியன்னு அங்கே மார்க்கெட்டில் போய் ஒரு இலை வாங்கிக்கிட்டு அப்பாடான்னு வீட்டுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி இலையை கழுவிட்டு சாப்பிட்லான்னு போட்டு உக்காந்தா பிரியாணி என்னமோ 2 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் உள்ள சைடிஷ் பாருங்கள் ரொம்ப கொஞ்சோண்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு பிரியாணியை கண்டிப்பாக 2 பேர் சாப்பிட்லாம். 250 ரூபா ஒரு பிரியாணி. நீங்களே பாருங்கள் சைடிஷ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு. கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு கத்திரிக்காய், கொஞ்சோண்டு பன் அல்வாவா. அது சுமாராக தான் இருந்துச்சு. பெரிய ஆணியை பாருங்கள் நிறையாவே இருக்குது. ஒருவேளை நீட்டமாக ஆணி மாதிரி இருக்கனால இது பிரியாணின்னு பேர் வச்சுட்டாங்களோ. எப்படியாவது நாமளே கஷ்டப்பட்டு சாப்பிட்ருவோன்னு சாப்பிட்டேன். பரவாயில்ல, சுமாராக தான். கம்ஃபர்டபுளாகவே இல்லையே உட்காந்து சாப்பிட்றதுக்கு. என்னடா